परमेश्वर बोले आपका दुख आनंद में बदल जाएगा। ஆமென். आमेन। ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். यीशु मसीह के नाम से हम आपका स्वागत करते हैं। இந்த கும்மிடிப்பூண்டி ஏஎப்டி சபை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. एएफटी गुम्बड़ी कलीसिया आपको स्वागत करता है। சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போக போறோம். अभी हम परमेश्वर के वचन में जाएंगे। இந்த மீட்டிங்காக நம்ம எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க मीटिंग के बारे में मेरी बेटी ने ஜூன் कह दिया। மாசம் எதை செய்தாலும் தேவனுக்காக செய்யறோம். जो कुछ भी हम कर रहे हैं परमेश्वर के लिए कर रहे हैं। நான் கத்துக்கின எங்க பாஸ்டர் கிட்ட கத்துக்கினது தான் நான் இங்க உங்களுக்கு சொல்லி தரேன். जो मैं अपने पासवान से सीखा हूँ वही मैं आपको सिखा रहा हूँ। அது மட்டும் எல்லாத்தையும் குவாலிட்டியா செய்யணும். குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. सब कुछ हमें अच्छे रूप से करना है। ஏன்னா தேவன் குவாலிட்டியான தேவன், குவான்டிட்டியான தேவன். அவர் हमारे परमेश्वर एकदम उत्तम परमेश्वर है। वो जो भी करते हैं वो भी उत्तम रूप से करते हैं। ஆகவே இந்த நோட்டீஸ் நாங்க போட்டிருக்கிறோம். हमने नोटिस डाला है। இது வந்து பேப்பர்ல எல்லாம் போடுவாங்க. ये हम पेपर में डाल, ஏன்னா நம்ம கார்டுல ஏன்னா எல்லாமே வந்து ஒரு கல்யாண நோட்டீஸ் அடிச்சா நல்லா அடிக்கிறோம். एक शादी का अगर नोटिस डालते हैं तो बहुत अच्छा करते हैं हम। அப்ப தேவனுக்காக எவ்வளவு அற்புதமா செய்யணும். फिर तो हम परमेश्वर के लिए कितना अच्छा करना है। அதத்தான் நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்கள் எதை செய்தாலும் தேவனுக்கு பெஸ்டா செய்யணும். जो कुछ भी ये मसीही लोग करेंगे वो परमेश्वर के लिए उत्तम रूप से करना है। அப்பதான் உங்களை என்ன கர்த்தர் இன்னும் அளவில்லாம பெஸ்டா வைப்பார். तभी परमेश्वर आपको और हमको और भी उत्तम रूप से उन्नति देंगे। சரி, आमीन। நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். अभी परमेश्वर के वचन में जाएंगे। நம்ம வந்து பல வாரங்களாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி வழி நடத்துகிறான்றத குறித்து பார்த்து வரோம். बहुत से सप्ताह से हम पवित्र आत्मा हमें कैसे अगुवाई कर रहे हैं करके हम देखते आ रहे हैं। ஏன்னா நம்ம ஒரு 6 காரியம் நான் சொன்னேன். मैंने 6 पॉइंट आप लोगों को बताया था। இந்த ரட்சிப்பு வந்து இந்த முதல்ல எடுத்து நம்ம ரட்சிக்கப்பட்டுறோம், அதுல நிக்க கூடாது. पहले हम उद्धार पाते हैं, हम उसी में रुकना नहीं है। ரட்சிப்புனா ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராய் விசுவாசித்து ஏற்றுக்கொள்றது. यीशु मसीह को हम अपना उद्धारकर्ता मानना ही उद्धार है। நான் பாவியா இருந்தா இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீதிமான் ஆயிடுறேன். मैं पापी था, मैंने यीशु को ग्रहण किया, अभी मैं धर्मी बन गया हूँ। அதான் ரட்சிப்பு. यही उद्धार அப்ப है। வெறும் ரட்சிப்புல நிக்க கூடாது. सिर्फ उद्धार में ठहर नहीं जाना அடுத்தது है। தேவனை அறிகிற அறிவிலே நாம் வரணும்னு சொல்லி பார்த்தோம். परमेश्वर के जानने के ज्ञान में हम बढ़ना है। வெறும் தேவனை அறிகிற அறிவில மட்டும் இருந்தா மட்டும் போதாது. सिर्फ उनको जानने के ज्ञान में ठहरना काफी नहीं है। நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். हम विश्वास भी करना है। விசுவாசத்தை மட்டும் போதாது. सिर्फ विश्वास करना ही बस நான் नहीं है। எதை விசுவாசிக்கிறேனோ அதை நான் பேசிக்கொண்டே இருக்கணும். जो हम विश्वास करते हैं उसे मुंह से बोलना भी है। வெறும் நான் பேசுறதோட நிறுத்திட கூடாது. सिर्फ बोलना काफी नहीं है। எதை விசுவாசிக்கிறோனோ அதன்படி நான் செயல்பட வேண்டும். जो हम विश्वास करते हैं उसको हम लागू भी करना है। இது அத்தனையுமே ये पूरा ஏதோ ஒரு நாள் இல்ல, सिर्फ एक दिन करना नहीं। சொன்னோம் இயேசு சொன்னார் முடிவு பரிந்து இது செய்யணும். यीशु मसीह ने बोला है अंत तक तुम ये सब करो। அப்போ முடிவு பரிந்து ரட்சிப்பை விசுவாசிக்கணும். अंत तक हम उद्धार को विश्वास करना है। முடிவு பரிந்து தேவனை தேடணும், अंत तक அறியணும். हम उनको जानना है। முடிவு பரிந்து தேவனை அது விசுவாசிக்கணும். अंत तक हम அந்த வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கணும். विश्वास करना है। விசுவாசத்தை நம்ம பேச ஆரம்பிக்கணும். जो भी हम विश्वास करते हैं वो अंत तक हम बोलना है। பேசினா மட்டும் அதன்படி செயல்பட ஆரம்பிக்கணும். उसके हिसाब से हम लागू भी இது करना है। தொடர்ச்சியா முடிவு பரிந்து செய்யணும். इसको हम लगातार करते रहना है। இப்படி செய்யும் பொழுது இது என்னுடைய பலத்துல கிடையாது. ये जब करते हैं ये हम अपने बल से नहीं कर पाएंगे। நமக்காக தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்காரு நம்ம போதிச்சோம். परमेश्वर ने हमारे लिए पवित्र आत्मा दिया है, उसके बारे में मैंने कहा था। ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனிமையா வாழ்ற வாழ்க்கை இல்ல. मसीही जीवन जो है वो अकेले जीने का जीवन नहीं है। நீங்களும் அவரும் நானும் அவரும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை. हम और परमेश्वर दोनों मिलके जीने का जीवन है ये। ஆகவே நம்ம கிறிஸ்தவள் அப்படின்றோம். इसलिए हम बोलते हैं कि मसीही। அப்படின்னா கடவுளும் நானும் ஒன்னா இருக்கிறோம். इसका मतलब क्या है? मसीह और हम एक हैं। அதனாலதான் வந்து தனிமையா இல்லை நீங்க யாருமே. इसलिए हम लोग तन्हाई में नहीं हैं। நீங்க கர்த்தர் விசுவாசிச்சா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. जब हम परमेश्वर पर विश्वास करते हैं तो परमेश्वर हमारे साथ है। அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நானும் அவரும் ஒன்னா இருக்கிறோம். यही मसीही जीवन, मसीह और हम एक हैं। அப்போ அவர் என்ன பண்ற கூட இருந்து ஆவியானவரோட वो हमारे साथ रहकर पवित्र आत्मा के साथ நம்ம வந்து இந்த ரட்சிப்பை தொடர்ந்து விசுவாசிக்க வைக்கிறாரு. हम उद्धार को लगातार विश्वास करने में मदद करते हैं। தேவனை அறிகிற அறிவு காரியங்களை தொடர்ந்து செயல்பட வைக்கிறாரு. परमेश्वर को जानने के ज्ञान में हमारी मदद करते हैं। அந்த
அந்த அறிஞ்ச காரியத்தை விசுவாசிக்க வைக்கிறாரு. जो अभी जानकारी हमने पाई है उस पर हम विश्वास भी करने लगते हैं। விசுவாசிக்கிறத பேச வைக்கிறாரு. जो विश्वास करते हैं उसे बात करने को रखते हैं। பேச வைக்கிறது மட்டும் இல்ல, விசுவாசிக்கிறத செயல்படுத்துறாரு. जो विश्वास करते हैं उसे हम लागू भी करते हैं। தொடர்ந்து நம்மளை நடத்துகிறார். लगातार हमारी अगुवाई करते रहते हैं। அப்போ நம்ம தனியா இல்ல, தேவ ஆவியானவர் நமக்கு கடவுளுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு நடத்துகிறார். हम अकेले नहीं हैं, पवित्र आत्मा हमारी सहायता करते हैं कि हम परमेश्वर के मार्ग पर चलें। அப்போ அந்த ஆவியானவர் நமக்கு என்னெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு பல வாரங்கள் போதிச்சுன்னு வரும். पवित्र आत्मा हमारे लिए क्या क्या कर रहे हैं करके हमने बहुत से सप्ताह से हम सिखा रहे हैं। அந்த வசனத்தை வாசிப்போம். हम एक वचन पढ़ेंगे। யோவான் சுவிசேஷம் यूहन्ना का किताब 16 அதிகாரம் 13 வசனம். 16 का 13 வாசிக்கிறேன். अभी हम पढ़ेंगे, வசனத்தை பாருங்க. आप देखिए। இப்போ நம்ம 119 சங்கீதம் வாசிச்சோம். अभी हमने 119 भजन संगीता அது पढ़ा 10 था, வசனம். उसमें 10 அதுல கிட்டத்தட்ட वचन पढ़ा था। 180 175 வசனம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். उसमें 185 वचन है। उसमें அந்த 119 சங்கீதத்தினுடைய கருத்து என்ன? वो 119 पूरे भजन संगीता का अर्थ क्या है? வெறும் தேவனுடைய வார்த்தையை தான் அங்க சொல்லுது. वो परमेश्वर के वचन को ही वहां पर दोहराया जा रहा है। தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம்ன்றது அந்த முழு சங்கீதமும் மாத்தி மாத்தி ஒரு வசனம் நீங்க கவனிச்சீங்கன்னா வேற வார்த்தையை பத்தி தான் சொல்லுது. एक एक वचन पर भी आप ध्यान देने से परमेश्वर के वचन को ही बोला जा रहा है। ஆகவே தான் நம்ம வசனத்தை இப்ப பார்க்க சொல்றேன். इसलिए मैं आपको वचन को देखने के लिए बोल रहा हूँ। அப்புறம் யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 13 வசனம். यूहन्ना 16 का 13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். परंतु जब वह अर्थात सत्य का आत्मा आएगा तो तुम्हें सब सत्य का मार्ग बताएगा, क्योंकि वह अपनी ओर से नहीं कहेगा, परंतु जो कुछ सुनेगा वही कहेगा और आने वाली बातों तुम्हें बताएगा। आमीन। இந்த ஆவியானவர் குறித்து ये पवित्र आत्मा के बारे நம்ம में போன மாதம் 19ஆம் தேதியில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 19ஆம் தேதி பார்த்தோம். हमने पिछले महीना 19 तारीख से देख 4 रहे हैं। மாசத்துல 26ஆம் தேதி பார்த்தோம். हमने उसके बाद 24 को भी देखा था। இல்ல எத்தனை வாரம் பார்த்து கொண்டு வருகிறோம் நம்ம பார்க்கிறோம். कितने सप्ताहों से हम देखते आ रहे हैं करके। 10ஆம் தேதி பார்த்தோம். हमने 10 तारीख को देखा था। 17ஆம் தேதி பார்த்தோம். हमने 17 तारीख को देखा था। 24ஆம் தேதி பார்த்தோம். हमने 26 तारीख को देखा था। இன்னைக்கு 31ஆம் தேதி பார்க்க போறோம். अभी हम आज 31 तारीख को भी देखने वाले हैं। அப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது जब हम वचन पढ़ेंगे, முதலாவது ஆவியானவர் நம்ம இந்த பூமியில சாட்சியா வைக்கிறான்றது பார்த்தோம். ये पवित्र आत्मा इस पृथ्वी पर हमें गवाही बनाकर खड़ा करेंगे। அப்புறம் அது வாக்கு தத்தமா இருக்குது. ஆவியானவர் வாக்கு தத்தமாகிறார். पवित्र आत्मा जो है ये பிதாவின் வாக்கு தத்தம், परमेश्वर के वचन के अनुसार है। அவர் எப்படி உலகத்துல இல்ல நமக்குள்ள இருக்கிறார். वो कैसे संसार में नहीं है, वो हमारे अंदर है। அது மட்டும் இல்ல நமக்கு உலகத்து மக்களுக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். संसार में पाप के बारे में, धर्म के बारे में सिखा रहे हैं। அந்த ஆவியானவர் இன்னொன்னு நமக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம். पवित्र आत्मा हमारे अंदर रहने की पहचान क्या है? हम अन्य भाषा में बोलते हैं। பேசும் பொழுது ஆவியா நமக்குள்ள இருக்கிறான்றதுக்கு ஒரு அடையாளம் அது. जब हम बोलते हैं तो पवित्र आत्मा हमारे अंदर है करके एक पहचान है। எப்படி தேவன் திரியேக தேவனா இருக்கிறார், जैसे परमेश्वर एक त्रिदेव परमेश्वर है, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். पिता पुत्र और पवित्र आत्मा तीनों है, ஆனால் அவர் ஒருவர். लेकिन फिर भी वो एक ही कहलाते हैं। அதே போல நீங்களும் நானும் ஆவி ஆத்துமா சரீரமா இருக்கிறோம், ஆனா நம்ம ஒருவர். ऐसे ही हम भी प्राण आत्मा और शरीर में है, लेकिन हम एक ही हैं। இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? मैं क्यों ये सब आपको बोल रहा हूँ? பாருங்க, அவங்க சொன்னாங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் நாங்க போறோம். मेरी बेटी बोली थी हम पासवान की मीटिंग में जा रहे हैं। அவங்க இந்த வேத வசனத்தை வேற மாதிரி பார்த்திருக்கிறாங்க, இப்ப வேற மாதிரி பாக்குறாங்கன்றத அவங்க கவனிக்கிறாங்க. पहले वो ये वचनों को दूसरी तरह से देखे थे, लेकिन हम जाने के बाद ये वचन को और एक तरीके से देखने जा रहे இன்னொன்னு हैं। தவறாய் புரிந்து கொள்ளுகிறாங்க, அதை சரியா புரிந்து கொள்வது நம்ம போதிக்கிறோம். वो वचनों का अर्थ उन्होंने गलती से समझ लिया था, लेकिन हमारे जाने के बाद उसका अर्थ वो ठीक से पहचाने। அது மாத்திரம் இல்ல, ரொம்ப ஈஸியா சொல்லி தரோம். हम लोग बहुत ही आसानी से उनको सिखा रहे हैं। பாருங்க, அன்னைக்கு ஒரு பாஸ்டர் முடிஞ்ச பிறகு அவர் அத சொன்னேன், எல்லாமே 3ஆம் தலைமுறை அவங்க. நான் குட்டி அவங்களுக்கு.
वो सब तो थर्ड जनरेशन के पासवान थे, लेकिन मैं अभी तो शुरू शुरू में मैं ही पहला पासवान हूँ हमारे परिवार में। நான் சோட்டா பாய், मैं एक छोटा भाई था उसके उन लोगों के மூணாவது सामने। தலைமுறை, அவங்க தாத்தா காலத்துல இருந்து அவங்க பாஸ்டர் ஆக்குறாங்க. वो 3 पीढ़ियों से पासवान का काम कर रहे हैं, எங்க அப்பா எல்லாம் பாஸ்டர் கிடையாது, நான் இப்பதான் பாஸ்டர். लेकिन हमारे घर में मैं ही पास्टर हूँ, मेरे पिता पासवान नहीं है। வேதம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. पवित्र शास्त्र में बोला गया है, சின்ன தாவீது தான் பெரிய கோலியாத் அடிக்கிறான். छोटा सा दाऊद ही बड़े गोलियत को मारा। அப்ப பாருங்க, எல்லாமே வேதம் முழுதும் பாத்தீங்கன்னா पूरे அந்த पवित्र அந்த அவன் பேர்னா கிரியோன் சாதாரண மனுஷன், பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறார் கர்த்தர். ऐसे ही गिदियोन को देखने से वो एक साधारण मनुष्य था, वो बड़ा काम किया। அது போலதான் நீங்க சாதாரண ஆளு, ऐसे ही आप लोग भी एक साधारण व्यक्ति हो। ஆனா இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தை கலக்க வைப்பார். लेकिन ऐसे वचनों को आप सुनने लगोगे तो आपको लेकर इस संसार में प्रयोग करेंगे परमेश्वर। ஆகவே நம்ம என்ன பண்றோம், நான் எப்படி கத்துக்கணும் பாஸ்டர் கிட்ட, அப்படியே தான் நம்முடைய சபையில போதிக்கணும்ட்டு எனக்குள்ள ஆவியான கிரியை செய்யறார். ऐसे ही मैं अपने पासवान से कैसे सीख के आया हूँ, ऐसे मैं आप लोगों को सिखा रहा हूँ। ஆகவே தான் நம்ம நீங்க கவனமா கேட்கணும்ன்ற ரொம்ப ஆசை. इसलिए आप लोग ध्यान से इसको सुनना है करके मैं बहुत आशा रखता हूँ। ஏன்னா அவங்க ஒரு நாள் கேட்கறாங்க, கேட்கும் பொழுது இவ்வளோ விளக்கமா ஈஸியா சொல்லி தரீங்களே. ऐसे बाहर के लोग एक दिन सुनने से ही वो आके बोल रहे हैं, आप इतने आसानी से हमें समझा रहे हो। ஒரு பாஸ்டர் சொல்றாரு கடைசில, अंत में एक पासवान आके मेरे से बोले, அவர் சொன்னாரு, பாஸ்டர் ஒன்னு நிறைய காரியம் சொல்றாரு ஈஸியா. पासवान आके बहुत आसानी से हम समझा रहे हैं। நீங்க கும்முடி பூண்டில இருந்து டிக்கெட் வாங்கணும்னா நீங்க போற இடத்துக்கு மதுரைக்குன்னு போனோம்னா மதுரையே நீங்க கேட்கணும். अगर गुमड़ी पुंडी से मदुरई जाना है तो टिकट लेने के समय आप मदुरई करके पूछना है। ஆமா, பாம்பேக்கு போனா பாம்பேக்குன்னு கேட்கணும். கும்முடி பூண்டில தான் இருக்கீங்க, ஆனா எங்க போகணும்னு கேக்குறீங்க டிக்கெட்ல. गुमड़ी पुंडी में रहने से आप मुंबई जाना है तो मुंबई का टिकट पूछना है। அது போல அது பாரு எவ்வளவு ஈஸியா விளக்குறாரு. இன்னைக்கு நீங்க இருக்கிறது வியாதி, ஆனா நீங்க சுகமா இருக்கணும்னா அந்த சுகமா இருக்கிறன்றது டிக்கெட்டை நீங்க வாயில பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. ऐसे ही अभी तुम्हारी बीमारी में अवस्था है, बीमारी की अवस्था में हो तो चंगाई का टिकट आप पूछना है। இன்னைக்கு தரித்திரனா இருக்கிறேன், நான் ஒரு ஐஸ்வர்யன் ஆகணும்ன்றது தேவன் சொல்றாரு. அதான் ஐஸ்வர்யம் ஆகணும்ன்றது நான் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. अभी आप गरीब हो तो आप धनवान बनना है करके मुंह से बोलना है। இதெல்லாம் அவங்க சொல்லும் போது எனக்கு எவ்வளவு நம்ம ஜனங்களை மேல எனக்கு ஒரு ஆசை, அப்பா இப்படிப்பட்ட வார்த்தையை மக்கள் கேட்கறாங்களே. ये सब सुनने से मुझे बहुत ही खुशी हो रही है कि मेरे द्वारा ऐसे बातों को हमारे कलीसिया के लोग सुन रहे हैं। நம்ம மக்கள் வேற லெவல்ல மாறணும், हमारे कलीसिया के लोग और भी उन्नति करना है करके मैं आशा करता हूँ। அதுதான் என்னுடைய ஆசை. यही मेरी आशा है। ஆமா, நீங்க வேற வெற்றி, உங்களுடைய லெவலே வேற மாதிரி ஆகணும். आपका स्तर ही बढ़ना है। ஆமென். आमेन। அப்ப அதுதான் அது இன்னொன்னு சொன்ன போன வாரம். मैंने पिछला सप्ताह और एक बात बोला था। இன்றைக்கு பதவி ஏற்கறாங்க. अभी हम पदवी का जब हम शपथ लेते हैं, அவங்க சாதாரண எம்எல்ஏ தான், वो तो साधारण एमएलए है, ஆனால் அங்க பேப்பர்ல எழுதி கொடுக்கறது அப்படியே படிக்கிறாங்க. लेकिन जब वो कागज में जो लिख के देते हैं उसको ऐसे पढ़ते हैं। वो அது அவரும் சொன்னாரு, वो उस दिन भी बोला था, पासवान भी बोले थे। அதை அப்படியே சொல்றாங்க. जब वो कागज में लिख के देते हैं उसको ऐसे जब पढ़ते हैं, அதை சொன்ன உடனே அவங்க மந்திரி ஆயிடுறாங்க. वो एमएलए से एकदम मंत्री के पदवी में चले जाते हैं। அதே மாதிரி இதுல இருக்கிறது அப்படியே நீங்க சொல்ல இந்த லெவல்ல மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் அந்த முடியும் போது சொல்றாரு. அதை ऐसे ही पवित्र शास्त्र में जो है उसको आप पढ़ने से आपका स्तर ही बदल जाएगा। அது போல தான் நீங்க இப்ப கேக்குறத, ऐसे ही अभी आप जो सुन रहे हैं, நீங்க பிராக்டிக்கல் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையே வேற லெவல் ஆயிடும். आप जब उसका अभ्यास करेंगे आपका जीवन ही बदल जाएगा। இதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்யறார். इसके लिए पवित्र आत्मा आपकी मदद करेंगे। அப்ப இந்த வசனத்துல இருந்து ये वचन में வரப்போகிற காரியங்களை குறித்து பார்த்தோம். आने वाले बातों के बारे में हमने வரப்போற காரியங்களை ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். आने वाले बातों के बारे में हमें सिखाएंगे पवित्र आत्मा। அது மாத்திரமல்ல, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதும் அதுவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவார். इसके अलावा जो बात बोलनी है जो नहीं बोलनी है उसके लिए भी मदद करेंगे। பிறகு நம்ம பார்த்தோம், சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துவாராம். हमें सत्य के मार्ग में चलाएंगे। சகல சத்தியக்குள்ளனா என்ன? सभी सत्य के मार्ग मतलब உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. जैसे तुम आत्मिक उन्नति करते हो वैसे सभी रीति से तुम भले चंगे रहो। வேற ஒரு பகுதியில வாழ்றது
வாழ்ற வாழ்க்கை கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. एक ही रीति में जीना मसीही जीवन नहीं है. நம்ம எல்லா பகுதியிலும் வாழக்கூடிய மக்களா இருக்கணும். हम सभी रीति से अच्छा रहना है, यही मसीही जीवन. அத தான் நம்ம பார்த்தோம். वही हमने देखा था. அது மட்டும் கடைசியா சொன்னேன் நானு. आखिर में मैंने बोला था. ஆமா, இந்த புத்தகம் ये जो किताब है, தப்ப ரைட் ஆக்குற புத்தகம். தப்பா இருக்கிற மனுஷனை ரைட் ஆக்கிடும். जो गलत मनुष्य है उसको सही बनाएगा. வாழ்க்கை முடிஞ்சு போற வாழ்க்கையை துவக்க வைக்கும். जो जीवन अभी अंत हो गया है उसको फिर से शुरुआत करेगा. எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதெல்லாம் லாபமாக்குற புத்தகம் இது. जो भी खो गया है उसको फिर से हमको दिलाएगा. எல்லாமே வசனம் தான். இழந்து போனதை தருவன்றார். जो भी आपसे छूट गया है, खो गया है, वो फिर से दिलाएगा. பிறகு வாழ முடியாது என்று சொல்ல வேண்டாம், கர்த்தர் வாழ வைப்பார் என்று சொல்லுங்க. हम नहीं जी पाएंगे करके नहीं बोलना है, परमेश्वर हमें जीवित रखेंगे करके बोलना है. நீங்க நான் சொல்லும் போது அப்படி சொல்லிட்டீங்கனாலே பெரிய விஷயம் அது. जब मैं जैसे मैं बोल रहा हूँ ऐसे आप मेरे पीछे पीछे बोलने से अच्छी बात है. கவனிக்கிறீங்களா? आप सुन रहे हैं ना? கவனிங்க, आप ध्यान दीजिए. ரொம்ப கவனிங்க. आप ध्यान दीजिए. இது இந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். ये बहुत ही अहम समय है. அது நேத்து கூட எங்க பாஸ்டர் அதை கேட்டிருந்தேன் ஈவினிங். कल मैं मेरे पासवान का प्रचार सुन रहा था. நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, बहुत से लोग क्या सोच रहे हैं, பிரசங்கம் பண்ணும்போது அங்க இங்க பாத்துருவாங்களாம். प्रचार करने के समय इधर उधर देखते रहते हैं. முடிஞ்ச பிறகு பாஸ்டர் வந்து கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணுவார், நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. अंत में आके पासवान सर पे हाथ रख के प्रार्थना करेंगे, सब कुछ हो जाएगा करके वो सोचेंगे. அத நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் மோட்டிவேஷன் பண்றது இல்லன்றாரு. मैं उसकी तरफदारी नहीं करूंगा. வெறும் பாருங்க, வார்த்தையில தான் இந்த உலகத்தை உண்டாக்குனார் கடவுள். परमेश्वर सिर्फ शब्दों को बोल बोल कर ही ब्रह्मांड का सृजा था. இந்த வார்த்தையே நீங்க பிடிக்கும் போது தான் உங்க வாழ்க்கையின் உங்க உலகம் வேற மாதிரி ஆயிடும். आप जब इस वचन को पकड़ेंगे आपकी दुनिया ही बदल जाएगी. அப்போ சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார் நம்மள. सभी सत्य के मार्ग में आपको चलाएंगे. அடுத்தபடியாக சுயமாய் பேசாமல் அப்படின்ற இதுல பார்த்தோம். अपने और से बात नहीं करेंगे. அப்படின்னா தேவன் நம்ம வந்து அப்படின்னா சுய சித்தத்தை செய்ய வைக்காமல் தேவ சித்தத்தை செய்ய வைப்பார். वो हमारी इच्छा को करने को नहीं रखेंगे, वो परमेश्वर की इच्छा को करने को रखेंगे. அதுக்கப்புறம் போன வாரத்துக்கு முந்தின வாரம், पिछले सप्ताह से पहला போன வாரம் पिछला सप्ताह கேள்விப்பட்டவைகளை நாம் பேச வேண்டும். जो हम सुनते हैं उसी को बोलना है. அது இருக்குது பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. இது எல்லாத்தையும் இதுல இருக்குது பாருங்க. ये सब इस वचन में है. 13ஆம் வசனம் திருப்பி வாசிக்கிறேன். फिर से पढ़ेंगे हम 13 वचन को. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுதான் நம்ம 2வது வாரம் பார்த்தோம். சகல சத்தியத்துக்குள் सत्य की आत्मा जब आएगा तो सब सत्य के मार्ग में चलाएगा. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், वो अपने और से बात नहीं करेगा. இது போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். சுயமாய் பேசாமல் पिछले सप्ताह से தேவ சித்தத்தின்படி நம்ம நடத்துவார். वो अपनी इच्छा से हमें चलाएंगे. பிறகு கீழே வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். आने वाले बातों को हमें बताएंगे. அதை வந்து முதல் வாரத்துல பார்த்தோம். हमने पिछले सप्ताह से पहला सप्ताह देखा. போன வாரம் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி. पिछला सप्ताह हमने क्या देखा था? वो जो कुछ सुनेगा वो बताएगा. என்ன கேள்விப்பட்டோம்? क्या सुनेगा? நான் வசனத்துல நான் பாவியா இருந்த நீதிமான் என்று கேள்விப்பட்டேன். हमने वचन में सुना था कि मैं पापी था, मुझे धर्मी बना दिया. நான் தரித்திரன் என்று இருந்தேன், என் ஐஸ்வர்யவான் என்று கேள்விப்பட்டேன். मैं दरिद्रता में था, मुझे धनवान बना दिया है करके मैंने सुना था. நான் வியாதியா இருக்கிறேன், சுகவான் என்று கேள்விப்படுறேன். मैं बीमार और रोगी था लेकिन मैं अभी चंगा हो गया हूं करके मैंने वचन में सुना था. நான் வாழ்க்கையில நிம்மதியற்றவனா இருக்கிறேன். मैं मेरी जीवन में मुझे मेरी अशांति ஆனா थी. தேவன் இயேசு மூலமா சமாதான காரணம் ஆயிருக்கிறேன் நானு. यीशु मसीह के द्वारा मुझे शांति मिला है. இதெல்லாம் நான் கேள்விப்படுறேன். ये सब मैंने सुना है. அந்த கேள்விப்பட்டதை நான் பேச ஆரம்பிக்கிறேன். जो मैंने सुना है उसी को मैं बात करूंगा. இததான் வந்து போன வாரம் நம்ம பார்த்தோம். इसी को हमने पिछले सप्ताह देखा था. இன்றைக்கு आज மறுபடியும் வாசிப்போம். फिर से हम पढ़ेंगे. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். यूहन्ना 16 का 13 फिर से पढ़ेंगे. இவ்வளோ 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 நுணுக்கமா சொல்லணுமா பாஸ்டர்? क्या इतना अच्छा सा आपको गहराई से बताना है क्या? அதுக்கு தான் கர்த்தர் ஆவியானவர் கொடுத்துக்கிறாரு. इसी के लिए पवित्र आत्मा हमें दिया गया है. நானும் உங்களை மாதிரி சாதாரண ஆள் தான். मैं भी आपके जैसे साधारण एक मनुष्य हूँ. அடிக்கடி இந்த நம்ம அமைச்சர் இந்த கல்வி அமைச்சர் ஒன்னு சொல்றாரு. இப்போ கல்வி அமைச்சர், தமிழ்நாட்டு கல்வி அமைச்சர் இப்போ அடிக்கடி हमारे சொல்றாரு. तमिलनाडु के जो एजुकेशन मिनिस्टर हैं वो बार बार बोल रहे हैं. அவர் சொல்றாரு, நான் வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு ஆவரேஜ் மதிப்பு எடுக்கிற ஆள் தான் நானு, ரொம்ப படிப்பாளிக்கெல்லாம் கிடையாது. मैं जब पढ़ता था एकदम साधारण बालक था. அது மாதிரி தான் நான் சொல்றேன், ரொம்ப ஆவரேஜ் பீப்புள் பையன் தான் நானு.
ऐसे ही मैं अपने आप को बोल रहा हूँ, मैं भी एक साधारण व्यक्ति हूँ। கேக்குறீங்களா? आप सुन रहे हैं ना? நான் ரொம்ப பெரிய பெரிய அறிவாளி புத்திசாலிலாம் கிடையாது. मैं कोई ज्ञानवान या बुद्धिमान नहीं हूँ। சாதாரண ஆளை मैं एक இப்படி साधारण போதிக்க आदमी हूँ। வைக்கிறாருன்னா मुझे परमेश्वर इतना अच्छा प्रचार करने को रख रहे हैं, உங்களையும் செய்வார். फिर तो आपको भी करेंगे। நீங்களும் வேற லெவல்ல இருப்பீங்க. आपका स्तर भी अलग होगा। பாருங்க, இந்த உலகத்திலேயே इस पूरे दुनिया में யாரு ரொம்ப அற்புதமான ஆளுன்னா कौन अद्भुत मनुष्य है? தெளிவா ஒரு வாழ்க்கை வாழ்றான் பாருங்க, அவன் தான் அற்புதமானவன். जो अच्छा जीवन जीता है वही अद्भुत व्यक्ति அவன் है। தெளிவா வாழ்வான், वो भी एक स्पष्ट जीवन जिएगा, மற்றவங்களையும் தெளிவாக்கிடுவான். औरों को भी स्पष्ट मनुष्य ஹலோ, बनाएगा। இருக்கிறீங்களா? आप हैं? ஏன்னா இந்த உலகம் குழப்ப உலகம். क्योंकि इस दुनिया में पूरे भ्रम की दुनिया है। உலகம் பாத்தீங்கன்னா குழம்பி இருக்குது. वो पूरा असमंजस में ही रहता இந்த है। குழப்பமான உலகத்துல தெளிவா வாழுகிற வாழ்க்கையை தான் கடவுள் நமக்கு தராரு. इस असमंजस के दुनिया में स्पष्ट जीवन जीने के लिए परमेश्वर पवित्र आत्मा हमारी सहायता करता ஏன்னா है। இந்த உலகத்துல பாருங்க, பாவியா இருக்கிற மனுஷனுக்கு குழப்பமா வாழ்றான். ये दुनिया में देखिए, जो पापी है उसका जीवन एकदम असमंजस में है। மனைவியே பார்த்தாலே தலை சுத்துது அவனுக்கு. वो पत्नी को देखकर ही उसको चक्कर आने लगता है। என்னையா இந்த மனைவி கிட்ட எப்படிடா வாழ்றது அப்படின்னு தலை சுத்துது அவனுக்கு. इस पत्नी के साथ कैसे जिएंगे करके वो एकदम भ्रमित रहता है। கணவனை பார்த்தா தலை சுத்துது. ऐसे ही पति को देखते ही पत्नी को चक्कर आने பிள்ளை लगती குடும்பம் है। எல்லாம் பார்த்தா அப்படியே ஏதோ வந்து மாட்டீங்கன்னு அப்படின்ற மாதிரி வாழ்றாங்க மக்கள். इस परिवार में आके हम फंस गए करके वो सोचने लगते हैं। ஏன்பா இப்படி படாத பாடுபடுத்துற அப்படின்ற மாதிரி வாழ்றாங்க மக்கள். परमेश्वर से पूछते हैं, ऐसा जीवन मुझे क्यों दिया है करके। ஆனா இன்னைக்கு வந்து அப்படியே வந்து ஜாலியா ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறீங்க. लेकिन आप लोग यहाँ पर आके ऐसे ही अच्छा से आके बैठे हो। நல்லா ஆயிடுவீங்க கண்டிப்பா. आपका जीवन अच्छा हो जाएगा। நல்ல இடத்துக்கு வந்துக்கிறீங்க. आपने अच्छा जगह पर आया है। தெளிவான வாழ்க்கையை வாழ்வதற்கு கடவுள் உங்களை வழி एक நடத்துவார். स्पष्ट जीवन जीने के लिए परमेश्वर आपकी मदद करेंगे। குழம்பி இருக்கிற உலகத்துல தெளிவா வாழுகிற ஒரு வாழ்க்கை எல்லாமே தெளிவா இருக்கும். असमंजस की इस दुनिया में आपका जीवन एकदम स्पष्ट होगा। அழகா ஃபேமிலினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. आपको परिवार क्या है करके आपको मालूम மனைவினா होगा। என்ன, பிள்ளைகள்லாம் என்ன, கணவனா என்ன, எல்லாம் தெளிவா நம்மளுக்கு கத்து கொடுப்பார் கடவுள். पत्नी क्या है, पति क्या है, बच्चे क्या है करके परमेश्वर आपको सिखाएंगे। சரி, அப்ப யோவான் சுவிசேஷம் 16:13 यूहन्ना 16:13 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். फिर से हम पढ़ेंगे। சத்திய ஆவியாக அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். परंतु जब वह अर्थात सत्य की आत्मा आएगा तो तुम्हें सब सत्य का मार्ग बताएगा, क्योंकि वह अपनी ओर से न कहेगा, परंतु जो कुछ सुनेगा वही कहेगा और आने वाली बातें तुम्हें बताएगा। आमीन। இன்றைக்கு நான் என்ன சொல்ல போறோம்? आज मैं आपको क्या सिखाने वाला हूँ? விசுவாசமாய் இருப்போம். विश्वास में रहेंगे। சொல்லுங்க, விசுவாசமாய் இருப்போம். ஆம், சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, हम விசுவாசமாய் बोलेंगे இருப்போம். विश्वास में रहेंगे। ஆமா, எனக்கு விசுவாசமா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. विश्वास में रहना ही आजकल कठिन हो जा रही है, ஆக விசுவாசமா இருப்போம். इसलिए हम विश्वास में சொல்லுங்க சேர்ந்து, रहेंगे। விசுவாசமா இருப்போம். हम बोलेंगे विश्वास में रहेंगे। ஏன்னா நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கிறோம். 4 பேருக்கு விசுவாசம் ஒருத்தருக்கு ஒரு லெவல்ல இருக்குது, இன்னொருத்தருக்கு ஒரு லெவல்ல இருக்குது, இன்னொருத்தருக்கு ஒரு லெவல்ல இருக்குது. அதனாலே घर வண்டி சரியா போக மாட்டேங்குது. घर में 4 जने हैं तो एक एक को भी विश्वास एक एक स्तर में है, इसलिए हमारे घर की गाड़ी ठीक से नहीं जाती है। பாருங்க, 4 வீல்லையும் अगर கார்ல 4 வீல்லையும் कार के 4 पहियों में காத்து சரியா இருந்தா தான் उसमें अगर வண்டி நல்லா போகும். हवा ठीक मात्रा में नहीं रहने से गाड़ी ठीक से नहीं जाएगी। ஒரு வீல்ல காத்து கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுங்க, अगर एक पहिए में अगर हवा कम है तो அந்த வண்டி அப்படியா वो गाड़ी அடிக்கும். ठीक से नहीं चल पाएगी, वो रुक जाएगी। எப்படி அடிக்கும்? காத்து இல்லைன்னா அது சரியா ஓடாது. अगर हवा नहीं तो वो गाड़ी नहीं चल पाएगी। அதே போலதான் வாழ்க்கை என்பது ஒரு பயணம். ऐसे ही 4 பேர் இருக்கிறீங்களா? जीवन भी एक सफर के समान है। घर அந்த में 4 பேருக்கும் சரியான ஒரு மனம் இருக்கும் பொழுது அந்த வீடு, அந்த ஃபேமிலி அல்லது அந்த சபை எல்லாம் சரியா போகும். ऐसे ही घर में अगर 4 जने हैं तो 4 जनों भी एक चित्त में रहना है, तभी जीवन ठीक से चल पाएगा। அப்ப சர்ச்சி என்பது காத்தடிக்கிற இடம். इसका मतलब कलीसिया क्या है? हवा भरने का जगह है। எந்தெந்த வண்டிக்கு எந்தெந்த வீலுக்கு காத்து இல்லையோ வந்து அடிச்சுக்கலாம். இங்க किस किस पहिए में हवा नहीं है वो आके यहाँ पर भर सकते हो। எல்லாம் ஒரு மாதிரி பா, உங்களை தான் கொண்டு போய்
உங்களை தான் கொண்டு போய் आप लोगों को लेके जाके அந்த மகாபலி விஜிபியில் அதை நிக்க வைக்கணும். சிரிக்க முடியாத ஒரு ஆளை வச்சு உங்களை வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். बीजेपी में एक जन मुहूर्त के जैसे एक व्यक्ति खड़ा रहता है, ऐसे आप लोगों को लेके जाके खड़ा करना है. இப்போதான் சாம்தேவுக்கு மெதுவா போகுது. ஏன்னா இவங்க பிரசங்கம் அப்படி பேச்சு சொல்றாங்கல்ல, அப்படியே கவனிக்கிறார். போன பிறதான் அப்படின்றாரு. अभी समझ में आ रहा है आप लोगों को. அந்த காலத்துல நாங்க பாட்டு கேட்போம். उस जमाने में हम டிரான்ஸ்லேட்டர் அதான் ரேடியோல रेडियो में हम लोग पहले गाना सुनते थे. पहले அந்த சிலோன்ல இருந்து பாட்டு வரும், ஸ்ரீலங்கால இருந்து பாட்டு வரும். श्रीलंका से वो गीत सुनाई देता है. அந்த அலைவரிசை வராது. அந்த இது என்ன சொல்றது, அலைவரிசை சிக்னல் கிடைக்காது. ठीक से सिग्नल उस समय नहीं मिलता था. அந்த பாட்டு அந்த ரேடியோவை இப்படி திருப்பி வைப்போம். हम उस रेडियो को ऐसे ही मुड़ के ऐसे रखते थे. ஜோசப் நல்லா தூங்குறான், நைட் ஷிஃப்ட் பொழுது பாவம். அந்த ரேடியோ அப்படி கொண்டு வந்து திருப்போம், செவுத்து பக்கமா திருப்போம், வடக்கு பக்கமா திருப்போம். அது வர பாட்டு வந்து அப்படி இறங்கும் பாட்டு. वो ट्रांजिस्टर को हम ऐसे ही घुमा के रखते थे वो सिग्नल आने के लिए. அப்ப அந்த மாதிரி ऐसे ही சில நேரங்கள்ல कभी कभार நம்ம வாழ்க்கை வந்து அப்படி வராத மாதிரி சிக்னல் கிடைக்காத மாதிரி இருக்கும். हमारे जीवन में भी कुछ भी हम प्राप्त नहीं कर पाते हैं. ऐसा लगता है कि हम सिग्नल नहीं मिल रहा है. அதனால தான் வந்து நம்ம நல்ல இடத்துக்கு வரும்போது சிக்னல் நல்லா கிடைக்கும். इसलिए हम अभी अच्छे जगह पर आने से हमें सिग्नल भी अच्छा मिलेगा. ஆமா, ரோமர் 10ஆம் அதிகாரம் रोमियो का किताब 10वां 10, अध्याय. 11, 12. रोमियो ரோமர் का 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 10, 11, 12. उसमें 10, 11, 12. பிரைஸ் தி லார்ட். रोमियो 10, 10, 11, 12. அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்று கிரேக்கன் என்று வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறார். क्योंकि धार्मिकता के लिए मन से विश्वास किया जाता है और उद्धार के लिए मुंह से अंगीकार किया जाता है. क्योंकि पवित्र शास्त्र यह कहता है, जो कोई उस पर विश्वास करेगा वह लज्जित न होगा. 12. यहूदियों और यूनानियों में कुछ भेद नहीं, इसलिए कि वह सबका प्रभु है और अपने सब नाम लेने वालों के लिए उदार है. आमेन. பாருங்க, இங்க சொல்றாரு, यहाँ पर बोल அவரை रहे हैं, விசுவாசிக்கிற எவனோ வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதாம். जो भी उन पर विश्वास करते हैं वो कभी लज्जित नहीं होते हैं करके पवित्र शास्त्र में कहा गया है. 12 சொல்றது 12 में बोल रहे हैं, பாருங்க, வெட்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிற யாரும் வெட்கப்படல. जो विश्वास करते हैं वो कभी लज्जित नहीं होते. சொல்லுங்க, நான் விசுவாசிக்க நான் வெட்கப்பட மாட்டேன். आप बोलिए, சொல்லுங்க, நான் விசுவாசிக்க நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். मैं विश्वास करता हूँ मैं लज्जित नहीं होऊंगा करके आप बोलिए. ஆமென். பிறகு 12, யூதன் என்று கிரேக்கன் என்று வித்தியாசம் இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சமணரா இருக்கிறார். 12 में बोल रहे हैं, यहूदियों और यूनानियों के बीच में भेद नहीं, इसलिए कि सबका प्रभु है और सबका नाम लेने वालों के लिए उद्धार है. आमेन. என்ன சொல்றாருன்னா, इसमें क्या बोल रहे हैं? பவுல் சொல்றாரு, யாரானாலும் சரி. पौलुस क्या बोल रहे हैं? सब யூதன் என்ன கிரேக்கன்னா என்ன அர்த்தம்? यहूदियां हो या यूनानियां हो का நீங்க मतलब கருப்பா क्या है? இருக்கலாம், சிகப்பா இருக்கலாம், आप काले हो सकते हो, गोरे हो सकते நீ हो, நெட்டையா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், आप छोटे रह सकते हो, गिट्टे रह நீங்க सकते हो, படிச்சவனா இருக்கலாம், படிக்காத இருக்கலாம். आप पढ़े रह सकते हो, अनपढ़ रह நீங்க सकते கடவுளை हो. தொழுது கொள்றீங்களா இந்த காலை வேளையில? क्या इस सुबह के समय में आप परमेश्वर की महिमा कर रहे हो? அவர் உங்களுக்கு ஐஸ்வர்ய சமணரா இருக்கிறார். वो आपके लिए उदार देने वाले हैं. அப்படின்னா நான் பணக்கார தேவனா இருக்கிறார். वो आपके लिए एक धन देने के परमेश्वर हैं. பணக்கார தேவனா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்ய தேவனா என்ன அர்த்தம்? ऐश्वर्य परमेश्वर का मतलब क्या है? உங்களுக்கு எவ்வளவு சுகம் வேணாலும் கொடுப்பாரு, आपको कितना चंगाई चाहने से भी உங்களுக்கு आपको எவ்வளவு देंगे. ஆசீர்வாதம் வேணா கொடுப்பாரு, आपको कितना भी आशीर्वाद वो दे सकते உங்களுக்கு हैं. எவ்வளவு சமாதானம் வேணா கொடுப்பாரு, आपको कितना भी शांति दे सकते हैं. உங்களுக்கு எவ்வளவு பெரிய தேவைகள் இருந்தா அவ்வளவு பெரிய தேவைகளை சந்திப்பாரு. आपको कितनी भी जरूरत रहने से भी वो जरूरतें पूरा कर सकते हैं. உங்களுக்கு வேலை இல்லையா, வேலையை தருவாரு. आपका कोई काम दाम नहीं रहने से भी आपको काम देंगे. என்ன வேணுமோ आपको क्या चाहिए அவரால் தர முடியும். ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சமணர். वो सब कुछ वो आपके लिए दे सकते हैं क्योंकि वो उदार प्रभु हैं. அவரை துதிக்கிறீங்களா, அவரை ஸ்தோத்திரிக்கிறீங்களா? क्या आप उनकी स्तुति करते हो? आप उनकी भजन गाते हो? அவர் உங்களுக்கு ஐஸ்வர்ய சமணரா இருக்கிறார். वो आपके लिए उदार है. ஆகவே தான் வந்து அவர்கிட்ட பஞ்சமே கிடையாது. उनके पास कोई कमी नहीं है. அழகா சொல்றா, நீ யாரா இருக்கட்டும்பா, जो कोई भी हो. அவரை விசுவாசிக்கிறியாப்பா, क्या आप उनसे विश्वास करते அவர்கிட்ட हो? வந்துட்டியாப்பா, क्या आप उनके पास आ गए हो? உனக்கு எல்லாம் கொடுப்பார்ப்பா.
वो आपके लिए सब कुछ देंगे। எப்படி கொடுப்பாரு? कैसे देंगे? அவர் ஐஸ்வர்ய சமானர், वो उदार हैं, அளந்து கொடுக்கறவர் கிடையாது, वो नाप तोल कर नहीं देंगे, எல்லாத்தையும் நிறைய கொடுப்பாரு. सब कुछ आपको असीमित देंगे। ஐஸ்வர்யன்றது வெறும் பணம் கிடையாது, ऐश्वर्य बोलने से सिर्फ पैसे के बारे में नहीं, இது அவரை பத்தி சொல்லக்கூடியது, ये खुद उनके बारे में बोला गया है। எல்லாத்தையும் ஏராளமா கொடுப்பாரு. सब कुछ अपरंपार देंगे இப்ப आपको। பாருங்க, தமிழ்நாடு அரசு अभी तमिलनाडु सरकार देखिए என்ன சொல்ல, கடனா இருக்குதுன்றாங்க. कर्जे में है करके बोल रहे हैं, கடன் 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 நிறைய கடனா இருக்குது. बहुत कर्जा हो गया है करके बोल रहे அப்ப हैं। மாதிரி தேவன் நம்ம கடங்கார தேவன் கிடையாது. हमारा परमेश्वर कर्जा लेने वाले परमेश्वर नहीं है। இருக்கிறியா? आप है, அவர் ஐஸ்வர்ய தேவன். वो तो उदार प्रभु है। நம்ம ஒரு கடங்கார அரசாங்கத்துக்கிட்ட இல்ல, ஐஸ்வர்யத்தின் தேவனுடைய அரசாங்கத்துல இருக்கிறோம் நம்ம. हम किसी कर्जदार परमेश्वर के पास नहीं है, हम उदार प्रभु के पास हैं। ஆமா, தேவ ராஜ்யத்துல இருக்கிறோம். हम परमेश्वर के राज्य में हैं, அங்க கடன் கிடையாது, वहाँ पर कोई कर्जा नहीं है। என்ன தேவையோ ஏராளமா வாங்கிக்கலாம். जो कुछ भी आपको चाहिए वो आप पा सकते हो। அதுக்கு என்ன வேணும்? आप उसके लिए क्या चाहिए? எனக்கு விசுவாசம் வேணும். उसके लिए हमें विश्वास चाहिए। அத விசுவாசத்தை தான் இப்ப தராரு தேவன். उस विश्वास को ही हमें दे रहे हैं। நான் சொன்னல, காத்தடிக்கிறாரு. जैसे पहिए में हवा भर रहे காத்துனா हैं, விசுவாசம் காத்து கம்மியாகுது. विश्वास की हवा कम है உங்க हमारे। வீட்டுல யாருக்கோ, ரெண்டு பேருக்கோ, ஒருத்தருக்கோ யாருக்கோ விசுவாசம் கம்மியாகுது. आपके घर में चाहे एक जने को दो जने को विश्वास की हवा कम हो गई है, அதனால வண்டி படக்குது, படக்குன்னு ஆகுது. इसलिए आपके घर की गाड़ी नहीं चल रही है। நீங்களே சொல்றீங்க, எங்க வீட்டுல பிரச்சனை போராட்டம் பாஸ்டர், இந்த இப்ப இவங்கிட்ட இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க நீங்க. आप आके बोल रहे हो कि हमारे घर में परेशानी है, संघर्ष है करके बोल रहे ஆனா हैं, தேவன் சொல்றாரு, लेकिन परमेश्वर बोल रहे ஐஸ்வர்ய हैं, சம்மனர் वो சொல்றாரு, उदार प्रभु बोल रहे हैं, நான் அதை நிரப்புறேன். मैं तुम्हें दूंगा சொல்ல, करके। நான் அதை நிரப்புறேன். मैं உங்க उसको வீட்டுல இருக்கிற भरूंगा। குறைய நான் சரி பண்றேன். आपकी सारी कमी को मैं पूरा करूंगा करके बोल रहे हैं। ஆமென். ஆமென். உங்க வீட்டுல இருக்கிற குறை, என் வாழ்க்கையில இருக்கிற குறைய சரி பண்ணுவார். आपके घर की कमी, आपके जीवन की कमी को मैं पूरा करूंगा करके बोल रहे हैं। எபிரேயர் 11:6. इब्रानिया 11 निकालेंगे, 11:6. 11 का 6, 11 का 6। அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, ஏதோ பிரசங்கம் நான் பண்ணிட்டு போறதுக்காக வரல. सिर्फ मैं प्रचार सिर्फ कह के जाने के लिए नहीं आ रहा हूँ। பிரசங்கத்தை நானும் கேட்க வந்துக்கிறேன். ये प्रचार को मैं खुद सुनने के लिए இந்த आया हूँ। பிரசங்கத்தை நானும் ஏற்றுக்கொள்ள இருக்கிறேன். इस प्रचार को मैं भी ग्रहण करना चाहता நான் हूँ। மேல நின்னு பேசுறதுனால ஏதோ பிரசங்கம் பண்ணிருக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. मैं ऊपर खड़े होकर बात करने से मैं सिर्फ प्रचार कर रहा हूँ करके आप இது नहीं எனக்கும் सोचना। தேவைப்படுது. ये प्रचार मेरे लिए भी चाहिए, நானும் எனக்கும் தேவைப்படுது, என் சபைக்கு தேவைப்படுது, ये मेरे लिए चाहिए, मेरे कलीसिया के लिए என்னுடைய चाहिए, ஆராதனைக்கு தேவைப்படுது, मेरे आराधना के लिए भी ये प्रचार चाहिए, எனக்கு விசுவாசம் தேவைப்படுது. मुझे भी विश्वास चाहिए। அது மட்டும் இல்ல, அந்த விசுவாசிக்கும் போது எனக்கு அவர் பலன் கொடுக்கிறாரான்றத நான் யோசிக்க வேண்டியதாகுது. जब विश्वास करते हैं तो मुझे वो फल देंगे क्या करके मैं सोचने लग रहा हूँ। ஆமென். आमेन। 11:6 11 का 6 சொல்லப்பட்டது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். 11 का 6 पढ़ेंगे। और विश्वास बिना उसे प्रसन्न करना अनहोना है, क्योंकि परमेश्वर के पास आने वाले को विश्वास करना चाहिए कि वह है और अपने खोजने वालों को प्रतिफल देता है। आमेन। ஆமென். கூட நீங்க சொல்லலாம், आप भी साथ साथ बोल सकते हैं इस பாருங்க, वचन को। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். विश्वास के बिना उनको प्रसन्न करना तो अनहोना है, சொல்றாரு. ஏனென்றால் அப்படி விளக்குறாரு, क्योंकि தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். परमेश्वर के पास आने वाले को विश्वास करना चाहिए कि वह है और खोजने वालों को वो प्रतिफल भी देता है, ஆமா, பிரதிபலன் उसका தராராம். प्रतिफल देता है। பாருங்க, आप இப்ப देखिए, நமக்கு ஒரு புது அரசாங்கம் வந்துக்குது अभी தமிழ்நாட்டுல. तमिलनाडु में एक नया सरकार நான் आया திருப்பி है। திருப்பி ஏன் சொல்றேன்னா, मैं फिर से मैं आपको ये क्यों बोल रहा हूँ, அந்த கவனிக்கிறீங்களா? आप सुन रहे हैं ना? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? कितने लोग ध्यान दे रहे हैं? கவனிக்கிறது தான் விஷயம். आप ध्यान देने से ही उसी में अहम அதுக்கு தான் बात கூட है। ஜெபம் பண்றோம். इसके लिए हम प्रार्थना भी करते நேத்தெல்லாம் हैं। உட்கார்ந்து ஜெபம் பண்றோம், ஆண்டவரே வர மக்கள் கவனிக்கணும் கவனிக்கணும் கவனிக்கணும். जो भी आ रहे हैं वो ध्यान देना करके मैं बैठ के प्रार्थना करता हूँ। பிசாசு தூங்க வைப்பான், शैतान जो है आपको नींद लेके आएगा, அப்படி இப்படி பார்க்க வைப்பான். ऐसे वैसा देखने को रखेगा। அதான் நான் நேத்து கூட ஜனங்களை அங்க பாசங்கிட்ட சொல்லியிருந்தேன். वहां पर मैं पासवान लोगों से சர்ச்சை बोल பசங்க रहा கேட்டுனே था, இருப்பேன், பசங்க பண்ணினே இருப்பேன். मैं प्रचार करते रहता हूँ। அங்க ரெண்டு பேர் குழந்தைகிட்ட விளையாண்டுப்பாங்க பாஸ். वहां 2 जन बच्चों के साथ खेलते रहते அப்படி हैं। இல்லைன்னா குழந்தை ஒண்ணு போவோம்,
या फिर बच्चा ऐसे बीच में जाएगा। எல்லாம் என் பிரசங்கத்தை விட்டு அந்த குழந்தைய ஆன்னு பார்ப்பாங்க. सब लोग मेरा प्रचार छोड़ के बच्चों को देखते जाएंगे। நான் எவ்வளவு பாவம் பாருங்கன்னு. मैं कितना बेचारा हूँ देखिए। ஹலோ, நான் எவ்வளவு பாவம்ல, मैं कितना बेचारा हूँ। யோசிச்சு பாருங்க. आप सोच के देखिए। டீச்சரும் கூட ஸ்கூல்ல பாடம் பண்ணதும் பிள்ளைங்க ஆடும் போது அவங்களுக்கு எவ்வளவு பாவம். स्कूल में भी अध्यापक जब पाठ पढ़ाते हैं बच्चे इधर उधर देखने से वो भी कितने बेचारे हो जाते இந்த हैं। இந்த அரசாங்கத்தை வந்தார்ல அந்த முதலமைச்சர் விஜய் சி ஜோசப் விஜய், अभी जो मुख्यमंत्री जो नए नए बने हैं विजय, அவர் சாதாரண ஒரு முதல் அவர் ஒரு நடிகர். वो एक साधारण एक फिल्म स्टार है। அவர் வந்து மன்றம் வச்சிருந்தாரு, ரசிகர் மன்றம் வச்சிருந்தாரு. वो अपने लिए एक फैंस क्लब रखे நல்லா थे। பண்ணணும் எனக்கு கூட, ஏன்னா எனக்கு வர மாட்டேங்குது. ரசிகர் மன்றம் வச்சிருந்தாரு. वो उनके फैंस के लिए क्लब रखा था। அப்புறம் வந்து அவங்க அந்த ரசிகர் மன்றத்துல வேலை செஞ்சாங்க நிறைய பேரு. बहुत से लोग उस क्लब में काम कर रहे थे। என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்னமோ இயக்கலாம், அந்த மக்கள் இயக்கம்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. बहुत से वो संगठन उन्होंने आरंभ किया था। அப்புறம் அப்பயே வந்து அந்த ரொட்டி பால் திட்டம் இதெல்லாம் செஞ்சிருந்தார் மக்களுக்கு. वो लोगों के लिए बहुत से मदद वो संगठन के द्वारा किए थे। அவர் கூட இருக்கிற ஆட்கள் அவரை பின்பற்றினே இருந்தாங்க. उनके साथ जो भी थे उनके पीछे कर रहे 30 வருடங்களாக பின்பற்றி இருந்தாங்க, எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல். 30 सालों से उनका अनुसरण कर रहे थे, वो किसी चाहत के बिना। ஆனா இன்னைக்கு சில பேரு, நிறைய பேரு மந்திரிகளா இருக்கிறாங்க, பதவிகள் கிடைச்சிருக்குது. लेकिन आज बहुत से लोग उसी में मंत्री हो गए हैं, बहुत पदवी उनको मिला है। பாரு, ஒரு சாதாரண மனுஷனை பின்பற்றும் போதே இப்படிப்பட்ட பலன் அடையறாங்க அந்த கூட்டத்தார். एक साधारण व्यक्ति को अनुसरण करने से ही उनके साथ जो भी थे उनको वो फल मिल रहा है। தேவாதி தேவனை பின்பற்றுகிற கூட்டம் நீங்களும் நானும். हम तो परमपिता परमेश्वर का अनुसरण करने वाले लोग हैं। என்ன தருவார்னா பலன் தருவார் சார். फिर तो हमें प्रतिफल अवश्य मिलेगा। நித்திய ஜீவனை கொடுத்திருக்காரு. हमें नित्य जीवन मिला है। ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுக்கு பலன் தருவார். प्रतिदिन हमारे लिए प्रतिफल देंगे। அவங்க பாருங்க, அவ்வளவு நாள் பின்பற்றினாங்க அவரை. वो साधारण व्यक्ति का अनुसरण वो लोग कर रहे थे। அங்கேயே அவ்வளவு பலனை கிடைக்குதுன்னா उस समय उन लोगों को इतना प्रतिफल मिल रहा है तो ஜீவன் உள்ள தேவன் உங்களுக்காக ரத்தம் சிந்தி, உங்களுக்காக பாடுபட்டு, எனக்காக மரித்து உயிர்த்து எழுந்து இயேசு உங்களுக்கு எனக்கு பலன் தரமாட்டாரா? फिर तो हम तो जीवित परमेश्वर की अनुसरण कर रहे हैं, उन्होंने हमारे लिए मरा, हमारे लिए जी उठे हैं, फिर तो अवश्य प्रतिफल देंगे। ஆமா, சாராள் அம்மாவுடைய அந்த பொண்ணுடைய வீட்டை கட்டி தர மாட்டாரா? கவுண்ட் நிக்கிறாங்க அவங்க. सारा लामा की बेटी को घर को अवश्य बना के देंगे। வீடு கட்டி தர மாட்டாரம்மா? क्या वो बना के देंगे कि नहीं? உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களை ரட்சிக்கப்பட வைப்பாரு. आपके घर के सभी लोगों को उद्धार देंगे। அந்த பலன் உண்டாகும். निश्चय वो प्रतिफल होगा। உங்க வீட்டுல குழந்தை இல்லையா, குழந்தைய கொடுப்பாரு, பலன் தருவாரு. बच्चे नहीं है उनको बच्चा प्राप्त होगा। ஆமா, வீட்டுல கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் பண்ண வைப்பாரு. जिनका विवाह नहीं हुआ उनका विवाह अवश्य होगा। என்ன